அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இது ராம்குமார். ஸோ இனின்னு வனரசிகனில் இனி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இந்தியாவில் உள்ள ஒடிசான்ற மாநிலம் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ரீசெண்ட் டேஸாக. ஸோ ஆந்திராவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒடிசான்ற மாநிலத்திலேருந்து தான் நம்மளோட வீடியோ இனிமேல் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல அங்கே ஒடிசாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிறிய மலைக்குன்று. இது நம்ம எப்படி சொல்லலாம்னா மதுரையில் இருக்கிற ஒரு அழகர் கோயில் மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஏரியா. இது பருனோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய அம்மன் கோயில். இது ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் கோயில். அதுக்கு மேலே ஒரு சிறிய ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் சில குகை கோயில்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நாம் இருக்கிறது மலை அடிவாரம், நம்ம படிக்கட்டுகள் தெரியுது. ஸோ இது ஒரு 200 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் நம்ம ஏறி போனோன்னா நம்ம பார்க்கக்கூடிய கோயில் என்னென்னா பருனோய் டெம்பிள். இது ஒரு அம்மன் கோயில். இதில் அம்மன் இரட்டை அம்மன் சொல்லக்கூடிய 2 தேவிகள், பருனாய் அண்டு கருணை பித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தேவிகள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ நாம் இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை கடந்து போன உடனே ஒரு சுற்றி மரங்களால் சூழப்பட்ட ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கோயிலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு அமைதியான, ஒரு கூட்டம் இல்லாத, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். அந்த பச்சை கலரில் தெரியக்கூடிய அதுதான் கோயில், ஒரு சிறிய கோயில். இதை கட்டியது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜ ராமச்சந்திர தேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் கட்டினது. இப்போ பார்க்குறது தான் அந்த உள்ள கருவறையில் அமர்ந்திருக்கக்கூடிய 2 தேவிகள். இப்போ நம்ம அந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த கோயிலுக்கு இடதுபுறமாக பார்த்துட்டோம்னா ஒரு சிறிய கோட்டை சுவர் மாதிரி தெரியும். இது ஒரு படிக்கட்டு அமைப்புகளில் அவங்க நமக்காக கட்டி கொடுத்துருக்காங்க சிமெண்ட்லேயே. இது ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கும், அதுக்கு மேலே மண்பாதையால் அமைக்கப்பட்ட ஒத்தையடி பாதையில் நம்ம ஏறி போனோன்னா இந்த மலையோட மேலே உள்ள அந்த ஒரு 360 டிகிரி கோணத்தில் நம்மளால் அழகான இந்த சுற்றி இருக்கிற ஏரியாக்களை ரசிக்க முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒடிசாவோட தலைநகர் புவனேஸ்வர்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. புவனேஸ்வருக்கு பக்கத்தில் உள்ள குர்தான்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், குர்தான்ற மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. அந்த குர்தா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரும் குர்தா ஜங்ஷன் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த சிமெண்ட் தர ஒரு 1 மணி நேரம் வரும். அதை தாண்டினவுடனே இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஒத்தையடி பாதையில் நடக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளால் சுற்றி அந்த சிட்டி வியூ நமக்கு நல்லாவே தெரியும். குர்தான்ற ஊரோட அந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு நம்மளால் பார்க்க முடியும் இப்போ பார்க்குற மாதிரி. ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் இது கொஞ்சம் ஒரு மெயினான டூரிசம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால ரெகுலராகவே மக்கள் இங்கே போகிறாங்க. ஆனால் மலைக்கு மேலே ஏறக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. பெரும்பாலும் குடும்பத்தோடு வர்றவங்க அந்த கோயில் வரையும் வரலாம். அதுபோக இளைஞர்கள் மேலே விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. ஸோ இந்த மலையை தாண்டி நம்ம மேலே வரும்போது நமக்கு 2-3 விடயங்கள் மேலே இருக்குது. அதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று சீதா குண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வற்றாத ஒரு சிறு சுனை ஒன்று இருக்குது முக்கியமாக. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய பாண்டவா குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமணர் படுகை கோயில். அது நாங்கள் இப்போதைக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அது நாங்கள் கடைசியில் தான் அதை பார்த்தோம். ஸோ நாம் ஃபஸ்ட்டு இப்போ மலை மேலே போவோம், அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நடந்து அந்த காட்டு வழி பாதையில் போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம மலையில் ஏறின பகுதிக்கு ஆப்போசிட் எதிர்புறத்தில் நம்ம போவோம். இப்போ நம்ம பார்க்குறது மலைக்கு பின்புறம். இது குர்தான்ற ஊருக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீண்ட வயல்வெளியால் ஆன ஒரு பகுதி. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி கொடை போட மூடிய ஒரு அமைப்பில் போகும்போது அது ரொம்பவுமே ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கும். இது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயே நிறைய இருக்கும். அந்த டீ செடின்னு சொல்லுவாங்க. அந்த இலையை கஷாயம் மாதிரி போட்டு குடிப்பாங்க.
அது வந்து அங்கேயும் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம அதை தாண்டி வரும்போது இந்த பக்கத்தில் நம்ம நல்ல ஒரு விசாலமான வியூவை வந்து அந்த பக்கம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே கொஞ்ச தூரத்துக்கு ஒரு 200 மீட்டருக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு மலை சரிவில் ஒரு எந்த ஒரு மறைப்பும் இல்லாமல் நம்ம இந்த ஒரு பகுதி மலையோட ஒரு பகுதியில் எல்லா வியூவும் பார்த்துக்கிட்டே நடந்து போகிறது வந்து ரொம்பவும் ஒரு ஆசுவாசமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு மரம், ஒத்த மரம் இருக்கும். அதில் ஏறி ஒரு பாறையோடு சேர்ந்த அந்த மரம்ன்றனால அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, மதிய நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுவும் முக்கியமாக நீங்கள் காலையில் சாயந்தர நேரத்தில் போகும்போது இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த மரத்தை விட்டு தாண்டி நம்ம மேலே ஏறி இன்னும் போனோம்னா நமக்கு இன்னுமே ஒரு நல்ல அருமையான வியூ கிடைக்கும். ஸோ இதான் நான் சொன்ன மரம். இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் நாங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான இடமா இருந்துச்சு. நம்ம அந்த மரத்தில் உட்காந்து அப்படியே வியூ பார்த்துட்டு சில்லுன்னு ஒரு காற்றோட ரொம்பவுமே அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி நம்ம மலை மேலே ஏறி போனோம்னா இனிமே நல்ல ஒரு பெட்டர் வியூ கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கனால இங்கே வனவிலங்குகள்ன்ற இதில் எதுவுமே கிடையாது. பெரும்பாலும் இந்த முயல், அந்த மாதிரி சின்ன சின்ன பாம்புகள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் ஒரு பயம் இல்லாமல் மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ நாம் இந்த மலை மேலே அப்படியே ஏறி போனோம்னா மேலே ஒரு சின்ன ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு கூடாரம் மாதிரி, மரங்களால் ஆன ஒரு கூடாரம் மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். இங்கே வந்து அந்த பாதை முடியுது. அதுக்குள்ளே பார்த்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு சிறிய அமைப்பு, நிழலாக ஒரு ஓய்வெடுக்கிற மாதிரி. இதுக்கு மேலே அந்த பின்பக்கத்தில் எல்லாமே அடர்ந்த காடுகள் இருக்கனால அங்கிட்டு போக முடியாது. மறுபடியும் நம்ம இறங்கி கீழே போகலாம். ஸோ அடுத்து நாம் வந்து கீழே போய் இனிமேல் தான் அந்த மெயினான முக்கியமான பார்க்க வந்த இடத்த இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோன்னா அந்த மேக்ஸிமம் ஹைட்லேருந்து இந்த பக்கம் ஃபுல் வியூ நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த வியூ பார்க்கறதுக்காக தான் நாம் அங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம கீழே போகும்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த சீதா குண்டான்னு சொல்லக்கூடிய வற்றாத சுனை, அதுக்கப்புறம் பாண்டவா குகை. அதுதான் இந்த ட்ரிப்போட ஹைலைட். ஒன்று இந்த வியூ பாயிண்ட், அடுத்தது அந்த பாண்டவர் குகை. ஸோ நாம் இப்போ அந்த கோயிலுக்கு போகலாம். ஸோ நாம் இப்போ திரும்ப கீழே அப்படியே இறங்கி ஏறின வழியிலே வந்தோன்னா நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கொடி அங்கே கட்டி பறக்க விட்ருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அடையாளம், அந்த சீதா சுனை இருக்கக்கூடிய அடையாளம். சீதா குண்டான்னு சொல்லக்கூடியது இந்த பாறைகளால் ஆன ஒரு அமைப்பு. அதுக்கு கீழே ஒரு வற்றாத சுனை. ஸோ இந்த சுனை பார்த்துட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி ஏற்றதல்ல. ஆனால் இப்போ இருக்கிற சம்மர்லேயும் அங்கே வற்றாமல் அந்த தண்ணி அங்கே இருக்கிறது ஒரு அதோட சிறப்பாக பார்க்கப்படுது. கொஞ்சம் ஆழமான ஒரு சிறிய சுனை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஸோ இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ பார்க்குற அந்த வியூ பார்க்குற அதே டைரெக்ஷனில் கீழே இறங்கணும். ஒரு 150 மீட்ரு கீழே அப்படியே ஒரு 70 டிகிரி கோணத்தில் நம்ம இறங்கி வந்தோன்னா இப்போ நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து மேலே வந்தோன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதை நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அது வந்து அங்கே இருந்தது இந்த மாதிரி ஒரு குகை, நீளமான ஒரு குகை கொண்ட அமைப்பு. இது வந்து பழங்காலத்தில் கண்டிப்பாக சமணர்கள் உபயோகித்த ஒரு குகை. நம்ம மதுரை மாவட்டத்தை சுற்றி பார்த்துட்டோம்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி. மேலே இந்த கீழப்புயல்குடி, அழகர் கோயில், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள், ஆனமலை, அதை சுற்றி நிறைய நம்ம வந்து இந்த சமணர் குகையை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி. அதுபோல் இங்கேயுமே சமணர் படுகை வந்து நிறையாவே இருக்குது. உள்ள கல்லால் செதுக்கப்பட்ட படுகைகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் சில சிலைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த வெயிலில் நமக்கு நடந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ள உட்காரும்போது அது ரொம்பவுமே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும், செதுக்கி வச்சுருப்பாங்க படுகைகளாக.
ஸோ இதை பார்க்கும்போது வருடத்துக்கு ஒரு முறை இங்கே திருவிழா நடக்கிறது தெரியுது. இது என்ன சொல்கிறதுனா, அந்த பர்னாய் டெம்பிளையும் சரி இங்கேயும் சரி ராஜ சங்கராந்தின்ற அன்னைக்கு ஒரு ஃபேமஸான திருவிழா 3 நாட்கள் நடைபெறுது. அப்போ மக்கள் மலைக்கு இருபுறத்தில் இருந்துமே இந்த மலையில் கொண்டாடுறது நம்மளால் தெரிஞ்சது. ஸோ அதுதான் இந்த மலையோட சிறப்பு. மற்றபடி இங்கே எப்போவுமே ஒரு கூட்டம் இல்லாத ஒரு அமைதியான இடம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ரம்யமான அமைப்பு. சில்லுன்னு உக்காந்தோன்னா அவ்வளோ அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அமைதியாக குளுன்னு ஒரு ஏரியா. இதில் அப்படியே ஒரு 1 மணி நேரம் நல்லா நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப நாங்கள் கீழே கிளம்பிட்டோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போக இனி நிறைய நேஷ்னல் பார்க், அப்புறம் பீச், அப்புறம் இங்கே ரொம்ப ஃபேமஸான சில கோயில்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம இன்னும் வருங்காலங்களில் பார்ப்போம். ஒடிசானாலே ஜெகநாத் கோயில்ன்றது யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு மிகவும் பிரம்மாண்டமான கோயில். ஸோ அதெல்லாம் இனி வரும் தொடர்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார். நன்றி மக்களே.